வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில நவீன இந்திய வரலாறு காலேஜ் டிஆர்பில நவீன இந்திய வரலாறு என்ற தலைப்புல சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்களை பத்தி பார்க்க போறோம். இது கண்டிப்பாக இந்த வினா இடம்பெற வாய்ப்புண்டு. 1857 பெருங்கிளர்ச்சிக்கு பின் 50 ஆண்டுகளில் இந்திய தேசிய உணர்ச்சி விரைவாக வளரலாயிற்று. பல சமுதாய சமய சீர்திருத்தவாதிகள் தேசிய உணர்ச்சிக்கான அறிவு, ஆன்மீக உணர்ச்சி அடித்தளங்களை அமைத்துக் கொடுத்தனர். அவர்கள் அனைவருக்கும் ஜாதி முறை, குழந்தை திருமணம், குழந்தை கொலை, விதவைகளை ஒதுக்கி வைத்தல், சமூக வேறுபாடுகள் ஆகிய சமுதாய கேடுகளை சாடினர். சமுதாய சீர்திருத்தம் வேண்டினர். சில சீர்திருத்தவாதிகள் சமுதாய கேடுகளுக்கும் கொடுமைகளுக்கும் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் பரிகாரம் தேடினார்கள். வேறு சிலர் அறிவின் துணை கொண்டு சமுதாய சமய பிரச்சனைகளை பகுத்தாராய்ந்து பரிகாரம் கூறினர். சீர்திருத்தம், பழமை மீட்பு, பகுத்தறிவு ஆகிய 3 வழிகளில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதிகள் தங்களது இயக்கங்களை நடத்தினர். பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், பிரம்மஞான சபை ஆகியவை இந்திய தேசிய உணர்வு அரும்பாடுபட்டன. பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜா ராம்மோகன் ராய். வசதியான பிராமண குடும்பத்தில் பிறந்த ராம்மோகன் இள வயதிலேயே முற்போக்கு எண்ணங்களை கொண்டவராக இருந்தார். உருவ வழிபாட்டை எதிர்த்தார். அறியாமை, புறையின்மை, மூடப்பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக போராடினார். உடன்கட்டை ஏதும் வழக்கத்திற்கு எதிராக போர் தொடுத்தார். சாதி முறையை சாடினார். பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டார். எண்ணற்ற சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரத்தையும் இது கண்களாக பாவித்தார். நிர்வாகத்துறையும் நிதித்துறையும் தனித்தனியே இருக்க வேண்டும் என்றார். மாபெரும் மனிதாபிமானியாகிய ராஜா ராம்மோகன் ராய் அனைத்து துறைகளிலும் மனித விடுதலைக்காக பாடுபட்டார். பல கடவுள் கொள்கையை புறக்கணித்து ஒரே கடவுள் கொள்கையை போற்றினார். இறைவன் மனித குலத்துக்கு பொதுவானவர், அதுபோன்று சமயமும் மனித குலத்துக்கு பொதுவாய் இருக்க வேண்டும் என்பது அவரது கோட்பாடு. சர்வ சமய சமரச சன்மார்க்கம் ராஜா ராம்மோகன் ராய் காட்டிய ஆன்மீக வழியாகும். அவர் முற்போக்கு இந்தியாவின் முன்னோடி தலைவராவார். 19 நூற்றாண்டின் சமுதாய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தையாவார். அதனால்தான் ராஜா ராம்மோகன் ராய் புதிய இந்தியாவின் விடிவெள்ளி என்றும் முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் என்றும் போற்றப்படுகிறார். பிரம்ம சமாஜம் 1828 ஆகஸ்ட் 20ஆம் நாள் பிரம்ம சமாஜம் ராஜா ராம்மோகன் ராயால் துவக்கப்பட்டது. 1830 ஜனவரி 23ஆம் நாளிலிருந்து அது முறைப்படி செயல்பட ஆரம்பித்தது. அது பிரம்ம சபை அல்லது ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது. பிரம்ம சமாஜம் பகுத்தறிவு சமூக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரே கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதே அதன் நோக்கம். பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரம்மோக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் வழிபட்ட கடவுளுக்கு பெயரோ பட்டமோ உருவமோ சிலையோ கிடையாது. அனைவருக்கும் பொதுவான பரம்பொருளை வழிபட எவ்வித வேறுபாடுமின்றி மக்கள் பிரம்ம சமாஜத்தில் அனுமதிக்கப்பட்டனர். கல்வி பெற்ற மத்தியதர மக்கள் பெருவாரியாக பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தனர். ராஜா ராம்மோகன் ராயின் இம்முற்போக்கு ஆன்மீக பரிசோதனையை வங்காள வைதிகர்கள் கடுமையாக எதிர்த்தனர். பிரம்ம சமாஜத்துக்கு எதிரான தர்மசபை என்ற போட்டி அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினர். இந்து சமுதாயம் கொதிப்புக்கு உள்ளாயிற்று. முகலாய பேரரசர் அக்பரை போன்றே ராம்மோகன் ராயும் இந்திய மக்களை எளிய ஆன்மீக நம்பிக்கை மூலம் ஒன்று சேர்த்து விடலாம் என்று கனவு கண்டார். அக்பரை போன்று
அவரும் மக்களிடையே இருந்த மூட நம்பிக்கையை குறித்து மதிப்பிட்டு விட்டார் என்று வில்டூதன் கூறியுள்ளார். ஆதி பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் இறந்த பின்னர் பிரம்ம சமாஜம் நலிவடைந்தது. ஆனால் அதன் நலிவை போக்கி அதற்கு புது பொலிவை கொடுத்த பெருமை தேவேந்திரநாத் தாகூரை சாரும். அவர் 1859 துவக்கிய தத்துவ போதினி சபையை பிரம்ம சமாஜத்தோடு இணைத்தார். அவரது ஆதரவிலும் அரவணைப்பிலும் அச்சபை சிறந்த சமூக சீர்திருத்த கருவியாக பயன்படுத்தப்பட்டது. பல அறிவொளிமிக்க இந்துக்கள் சங்கத்தில் சேர்ந்தனர். சங்கத்தின் கருத்து பிரச்சாரமும் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளும் கிராமங்களுக்கெல்லாம் ஊடுருவி சென்றன. சமூக சீர்திருத்தத்தில் தாகூர் போதிய தீவிரம் காட்டவில்லை என்பதால் அவரது பிரதம சீடரான கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தை விட்டு பிரிந்து சென்றார். தாகூரின் தலைமையில் இயங்கிய சங்கம் ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது. முற்போக்கு பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்து வந்த கேசவ் சந்திர சென் முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார். பிரம்மோக்கள் சாதியை கைவிட வேண்டும், உருவ வழிபாட்டை அறவே விளக்க வேண்டும் என்றார் அவர். கிறித்துவ கோட்பாட்டால் பெரிதும் கவரப்பட்ட கேசவ் சந்திரா மக்களிடையே மூட பழக்க வழக்கங்களையும் அறியாமையும் பரப்பி வந்த புரோகிதர்களை பழித்தும் இழித்தும் பேசினார். சாதி கட்டுப்பாடுகள் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்றார். மனிதனுக்கோ அல்லது புனித புத்தகத்துக்கோ அடிமையாவது பாவம் என்றார். பெண் கல்வி, மதுவிலக்கு, ஈகை மற்றும் சமூக ஒழுக்க மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் கேசவ் சந்திர சென். அவரது தலைமையில் சமாஜம் சக்திமிக்க சாதனமாக திகழ்ந்தது. அவரது அகில இந்திய சுற்றுப்பயணம் அவரது சமாஜத்துக்கு இந்திய கண்ணோட்டத்தை கொடுத்தது, தேசிய ஒற்றுமையை வளர்த்தது, பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களை ஒரே மேடையில் கூட்டி வைத்தது. பின்னர் சுரேந்திரநாத் பானர்ஜி மேற்கொண்ட முயற்சிக்கு கேசவ் சென்னின் நடவடிக்கை முன்மாதிரியாக அமைந்தது. அவர் முதல் அகில இந்திய தலைவராக திகழ்ந்தார். அவர் இறந்தபோது இந்தியா அவருக்கு அஞ்சலி செலுத்தியது. பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட பின் அதில் பல பிரம்மோக்கள் பிரதான பங்கேற்றனர். பிரார்த்தன சமாஜம். கேசவ சந்திர சென்னின் பம்பாய் பயணத்தின் விளைவாக துவங்கப்பட்டது பிரார்த்தன சமாஜம். அந்த சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்காவின் தலைமையில் 1867 மார்ச் 31 துவங்கப்பட்டது. மகாதேவ் கோவிந்த ரானடே, ராமகிருஷ்ண கோபால் பந்தார்கர் போன்ற பிரமுகர்கள் பிரம்மத்தன சமாஜத்தில் சேர்ந்தனர். சத்தியமே விஜயதே அல்லது வாய்மையே வெல்லும் என்ற வாசகத்தை குறிக்கோளாக கொண்டது பிரார்த்தன சமாஜம். ஒரே கடவுள் கொள்கையும் சமுதாய சீர்திருத்தமும் பிரார்த்தன சமாஜத்தின் 2 குறிக்கோள்கள் ஆகும். உருவமற்ற இறை வழிபாட்டை பிரம்ம சமாஜம் பின்பற்றியது. இந்து சமயத்தில் புதையோடி போயிருந்த ஊழல்களை அது வன்மையாக கண்டித்தது. சமயச் சடங்குகளை எதிர்த்தது. புனித நூல்களில் கூறப்பட்டவை அனைத்தும் உண்மை என்பதை ஏற்க மறுத்தது. கடவுள் அவதாரங்களையும் அற்புத செய்கைகளையும் கண்டித்தது. பக்தர்களுக்கு பரமனுக்கும் இடையே உள்ள இடைத்தரகளுக்கு இச்சமாஜத்தில் இடமில்லை. பிரார்த்தன சமாஜம் நூற்றுக்கணக்கான துவக்க இடைநிலை பள்ளிகள், இரவு பள்ளிகள், அனாதை இல்லங்கள், மகிழா சமாஜங்கள், தாழ்த்தப்பட்டோர் மிஷன் சங்கங்கள் ஆகியவற்றை நடத்தியது. குழந்தை திருமண தடுப்பு, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் போன்ற சமூக சீர்திருத்தங்களையும் இந்த சமாஜம் தீவிரமாக மேற்கொண்டது. எம்.ஜி. ரானடே அகில இந்திய சீர்திருத்த இயக்கத்திற்கான திட்டம் வகுத்தார். இந்திய தேசிய சமூக மாநாடு அவரது ஏற்பாடுதான். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர்களில் அவரும் ஒருவர். பந்தர்கர், நாராயணன் சந்தவார்கர், கோபால கிருஷ்ண கோகலே போன்றோர் பிரார்த்தன சமாஜத்தில் பிற பிரமுகர்களாக திகழ்ந்தார்கள். ஆரிய சமாஜம். சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி ஒரு குஜராத்தி வைதீக பிராம குடும்பத்தில் பிறந்தவர். இளவயதில் அவர் மூல சங்கரர் என்று அழைக்கப்பட்டார். உண்மை, அறிவு, வாய்மை, விவேகம் ஆகியவற்றை தேடி அலைந்தார். மேற்கத்திய அறிவாலும் பண்பாட்டாலும் சிறிதும் பாதிக்கப்படாதவர் தயானந்தர். அவர் ஒரு வேத வித்தகர், விவாத வல்லுனர், வேத சமய மீட்பாளர், சமூக சீர்திருத்தவாதி. வேதத்துக்கு திரும்பு என்பதை அவர் தாரக மந்திரமாக கொண்டிருந்தார். வேதத்தில் இல்லாதது வேறெதிலும் இல்லை என்பது அவரது துணிவு. வேதம் அறிவு சுரங்கம். தற்கால விஞ்ஞான விளக்கங்கள் அனைத்து வேதங்களில் காண கிடைக்கின்றன.
சாதி வேறுபட்ட வர்ணாசிரம தர்மத்தை அவர் வரவேற்றார். பிறப்பு ஒருவனது சாதியை நிர்ணயிக்கிறது என்ற அளவுகோலை தயானந்தர் ஏற்கவில்லை. கிராமத்தை அடித்தளமாக கொண்டு அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்றார். அரசியலில் தேவையான வன்முறையை பிரயோகிக்கலாம் என்றார். பரம்பரை சாதி முறை, தீண்டாமை, பல கடவுள் கொள்கை, உருவ வழிபாடு, குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறல் போன்றவற்றிற்கு வேதங்களின் அனுமதி இல்லை என்று ஆணித்தரமாக கூறினார் தயானந்தர். இந்தியாவை ஆரிய வர்த்தா என கூறிய தயானந்தர் ஒரு தீவிர தேசியவாதி. தேசத்தின் ஒழுக்க தூய்மையின் இன்றியமையாகவே வலியுறுத்தினார். மக்களிடையே அச்சமின்மை, சுய சார்பிடமை, சுயமரியாதை ஆகியவற்றை பற்றி பிரச்சாரம் செய்தார். 1875 ஆண்டு ஆரிய சமாஜம் சுவாமி சயானந்த சரஸ்வதியால் பம்பாயில் துவக்கப்பட்டது. அதே ஆண்டில் அந்த சமாஜம் பஞ்சாபில் உள்ள லாகூரிலும் தோற்றுவிக்கப்பட்டது. ஆரிய சமாஜம் பஞ்சாபில் வேகமாக வளர்ந்தது. வேதங்கள் தவறில்லாதவை என்பதும் மறுபிறப்பு உண்டு என்பதும் ஆரிய சமாஜத்தின் அடிப்படை கொள்கைகள். சமாஜ உறுப்பினர்கள் வேதங்களை கட்டாயம் படிக்க வேண்டும். ஆரிய சமாஜம் இஸ்லாம், கிறிஸ்துவ சமயங்களுக்கு எதிராக துவக்கப்பட்டதால் அது இந்து சமயத்தை வானுத போற்றி புகழ்ந்தது. அது ஆண் பெண் சமத்துவம், சமுதாய சமத்துவம், அனைவருக்கும் பொது வாய்ப்புகள், எல்லோருக்கும் அன்புடன் கூடிய ஈகை ஆகியவை பற்றி போதித்தது. ஆரிய சமாஜம் ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாகும். சமாஜத்தின் சாதனைகள். மக்களுக்கு, குறிப்பாக பிற்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்வதை ஆரிய சமாஜம் தனது கடமையாக கொண்டது. அறச்செயல் என்பது ஆணிவேர். சமாஜம் திருமணுக்கு எதிராக போர் தொடுத்தது. 1929 சாரதா சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாயிருந்த ஹர்பிலாஸ் சாரதா ஓர் ஆரிய சமாஜ்காரர் என்பது நினைவு கூறத்தக்கது. விதவை மறுமணத்திற்காக சமாஜம் தீவிர பிரச்சாரம் செய்தது. பெண் கல்விக்காக பள்ளிகளை துவக்கிற்று. தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக ஆரிய சமாஜம் புரட்சிகரமான பணிகளில் ஈடுபட்டது. சுத்தி முறையின் மூலம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய பல்லாயிரக்கணக்கானோரை மீண்டும் இந்து மதத்துக்கு கொண்டு வர ஆரிய சமாஜம் காரணமாயிருந்தது. காயத்ரி மந்திரம் ஜெபித்து பூணூல் போட்டு தீண்டத்தக்காதோர் என கருதப்பட்டோர் பிற இந்துக்களுக்கு சமமாக கொண்டு வரப்பட்டனர். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என கருதப்படும் சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்திய அரசியல் விடுதலைக்கான விதையும் விதைத்துச் சென்றார். தீவிர தேசியத்தின் முன்னோடி அவர். மகாத்மா ஹன்ஸ்ராஜ், சுவாமி சரத்தானந்தா, லாலா லஜபதி ராய், முன்ஷிராமா ராமதேவா ஆகியோர் ஆரிய சமாஜத்தினரே. அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர பங்கு கொண்டோர் ஆவர். ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சமகாலத்தவர். தயானந்தரை போன்ற ராமகிருஷ்ணரும் மேலை நாட்டு மோகத்தால் சிறிதும் பாதிக்கப்படாதவர். ராமகிருஷ்ணர் கடவுளை காளி வடிவில் கண்டவர். 12 கால சாதனைக்கு பின் கிருஷ்ணனும் அல்லாவும் இயேசுவும் ஒரே கடவுளின் பல்வேறு வடிவங்கள் என்ற உண்மையை உணர்ந்தார் அவர். அனைத்து சமயங்களின் அடிப்படை ஒன்றே என்பதை ராமகிருஷ்ணர் கோடிட்டு காட்டினார். பல்வேறு சமய கோட்பாடுகள் அனைத்தும் ஒரே கடவுளை அடைவதற்கான பாதைகளே என்பதை அவர் வலியுறுத்தினார். சமயத்தின் பெயரால் மக்கள் பிரிக்கப்பட்ட போது ராமகிருஷ்ணர் தனது இறை ஒருமைப்பாட்டு அணுகுமுறையால் மக்களை ஒருங்கிணைத்தார். ராமகிருஷ்ணர் படித்தவர் அல்லர். ஆயினும் படித்தோரெல்லாம் அவரை நாடி சென்று ஆன்ம அமைதி பெற்றனர். அவர் ஒரு மறைமெய்யாளராக விளங்கிய போதும் மனித நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தார். மனித சேவையே மகேசன் சேவை என கருதியவர் ராமகிருஷ்ணர். ஜீவனில் சிவனை கண்டவர் அவர். ஒரு மனிதனுக்கு உதவ முடியுமானால் 20 பிறவிகள் எடுக்க தயார் இருப்பதாக கூறினார். அதனால்தான் அவரால் மனிதனிடம் கடவுளை காணும் பொறுப்பை சுவாமி விவேகானந்தரிடம் ஒப்படைக்க முடிந்தது. தற்கால சூழ்நிலையில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை புரிந்து கொள்வது கடினம். அவர் இறையரில் பெற்றவர் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்கின்றனர் என்று ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டுள்ளார். சுவாமி விவேகானந்தர். நரேந்திரநாத் தத்தா என்ற சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேர்மாறாக இருந்தாலும் அவரது ஆன்மீக சாதனையால் ஈர்க்கப்பட்டவர். ராமகிருஷ்ணரது மறைவுக்கு பின் சுவாமி விவேகானந்தா இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். 1893 அவர் அமெரிக்க நாட்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் ஆற்றிய உரை ஆன்மீக உலகை ஆட்கொண்டது. அந்த சூறாவளி இந்து நெப்போலியன் தனது காந்த கருத்துக்களால், கோடையிடி பேச்சுகளால் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஆன்மீக முடிசூடா மன்னராக திகழ்ந்தார்.
அவரது வீர உரைகள் உறங்கிக் கொண்டிருந்த இந்தியரை ஒழித்தலச் செய்தன. மனிதனை மனிதனாக்கும் சமயமே கல்வியே கொள்கையிலே தற்கால இந்தியாவுக்கு தேவை என்பதை வலியுறுத்தினார். மனிதருக்குள்ளே மறைந்து கிடைக்கும் அளப்பரிய ஆற்றல்களை வெளிக்கொணர வேண்டும் என்றார். இளைஞர்கள் இந்தியாவின் பெருமை உணர்ந்து அதன் வீழ்ச்சிக்கான காரணங்களை கண்டறிந்து நாட்டின் எழுச்சிக்காக ஓயாமல் ஒழியாமல் உழைக்க வேண்டும் என்றார். சுவாமி விவேகானந்தர் விழி எளி உழை என்ற மந்திரத்தை அவர்களுக்கு போதித்தார். பெண்கள் விடுதலைக்காகவும் பாமரர்களின் புனர்வாழ்வுக்காகவும் பாடுபட்டார். இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றுவாயை சுவாமி விவேகானந்தரின் வீர வார்த்தைகளில் காணலாம். ராமகிருஷ்ண மடனும் மிஷனும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பின்னர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தையும் மிஷனையும் தோற்றுவித்தார். மடம் ஆன்மீக மையம். அதில் சன்னியாசிகளுக்கு ஆன்மீக கல்வியும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. அவர்கள் மக்கள் நலம் பேணும் படையினர். மிஷன் பல்வேறு சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாகும். வெள்ளம், புயல், வறட்சியால் மக்கள் பாதிக்கப்படும் போது மடத்தையும் மிஷனையும் சேர்ந்தோர் தீயணைப்பு படையினரைப் போல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று துயர் துடைப்பு பணியில் ஈடுபடுவர். ராமகிருஷ்ண மடம், மிஷன் கிளைகள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நிறுவப்பட்டன. இவர்களின் கல்வி பணியும் சுகாதார பொதுநலப் பணிகளும் போற்றுவதற்கு உரியன. காந்தி, நேரு, போஸ் போன்றவர்கள் விவேகானந்தரின் நாட்டுப்பற்றால் ஈர்க்கப்பட்டனர். பிரம்மஞான சபை. ஹெச்பி பிளாவட்ஸ்கி என்ற ரஷ்ய அம்மையாரும் கர்னல் எச்எல் ஆல்காட் என்ற அமெரிக்கரும் இணைந்து நியூயார்க்கில் 1875 ஆண்டு துவங்கிய சங்கமே பிரம்மஞான சபையாகும். 1879 இந்தியாவுக்கு வந்த அவர்கள் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் துணையோடு பிரம்மஞான சபையின் தலைமை மையத்தை அமெரிக்காவிலிருந்து சென்னை அடையாருக்கு மாற்றினர். பிளாவட்ஸ்கி அம்மையார் தன்னை இந்து சமயத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டார். ஆன்மீக துறையில் இந்துக்கள் ஐரோப்பியர்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். கர்னல் ஆல்காட் பண்டைய இந்திய ஆன்மீக பெருமையில் தனது பறிகொடுத்தார். இருவரும் இந்தியா புத்துயிர் பெறுவதில் பேரார்வம் காட்டினர். உலோக சகோதரத்துவத்தை வளர்த்தல், பழங்கால ஆரிய சமாயம், இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் ஆகியவற்றை ஆழ்ந்து கற்றல், இயற்கை நிதிகளை ஆராய்ந்து மனிதனுக்குள்ளே மறைந்து கிடைக்கும் ஆன்மீக ஆற்றல்களை வெளிக்கொணர்தல் ஆகியவை பிரம்மஞான சபையின் நோக்கங்களாகும். திருமதி டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையில் சேர்ந்து அதை மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கமாக்கினார். இந்து இதயம் கொண்ட ஐரிஷ் மாது அவர். இந்துவை போல் உடையணிந்து, இந்துவை போல் வாழ்ந்து, இந்து மக்களின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டார். கேட்டார் பணிக்கும் தகவாய் கேளரும் வேட்பமொழியும் சொல்லாற்றல் மிக்கவர் அன்னிபெசன்ட் அம்மையார். பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சிறுமி திருமணத்தையும் விதவை முழக்கத்தையும் கண்டித்தார். 1898 காசியில் இந்து கல்லூரி துவக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் இவரும் ஒருவராவார். இந்து மதம் இன்றேல் இந்தியா இல்லை என்ற நம்பிய அன்னிபெசன்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து தன்னாட்சி சங்கத்தை தோற்றுவித்து சுதேசி இயக்கத்தை ஊக்குவித்து இந்திய விடுதலை போராட்டத்தில் சிறப்பாக பங்கேற்றார். இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்த ஏஓகி பிளாவட்ஸ்கி அம்மையாரின் பிரதம கூட்டாளி என்பது குறிப்பிடத்தக்கது. சுருங்க கூறின் பிரம்மஞான சபை இந்திய தேசியத்தின் உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருந்தால் அது மிகையாவாது. அலிகார் இயக்கம். சையது அகமது கான் 1817-98 இந்திய முஸ்லிம்களிடையே சமுதாய சீர்திருத்தத்தையும் சமூக சீரமைப்பையும் ஒழுக்க விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். இவர் இஸ்லாமிய போதனைகளை நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப இணக்கி வைக்க முயன்றார். சமய கோட்பாடுகள் மாற்ற முடியாதவை அல்ல என்று கூறினார். சமயம் சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டுமே என்று முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாத சமயம் இந்திய இஸ்லாம் போன்று பயனற்ற பழம் சின்னம் ஆகிவிடும் என்று எச்சரித்தார். எல்லா தீர்க்க தரிசிகளும் ஒரே இறை நம்பிக்கை தான் பிரதிபலித்ததாக கூறினார். இவரது பார்வை அறிவுபூர்வமான சமயச்சார்பற்ற மனிதாபிமான பார்வையாகும். சையது அகமது கான் இந்திய முஸ்லிம்கள் மூடப்பழக்க வழக்கங்களையும் சமய புறையின்மையையும் சாரமற்ற சம்பிரதாயங்களையும் கைவிட்டு விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இவர் திருக்குரானை உருதுவில் மொழிபெயர்த்தார். அது மட்டுமல்ல, அம்மறை நூலுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கமும் அளித்தார். இவர் பர்தா முறையை சாடினார்.
சமய கருத்து வேறுபாடுகள் தேச நலனுக்கு ஊறு விளைக்கக்கூடாது என்பதை அடிக்கோட்டிட்டு காட்டினார். மக்களிடையே மத வித்தியாசங்கள் இருப்பினும் அனைவருடைய ஒரு தேச மக்கள் என்ற உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டிய இன்றி அமையாமையை வலியுறுத்தினார். சையத் அகமது கான் ஆங்கில கல்வியின் அவசியத்தை ஆதரித்தார். மக்களிடையே குறிப்பாக முஸ்லிம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்ப பல முயற்சிகளை மேற்கொண்டார். 1860களில் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் கொண்ட பல அறிவியல் கழகங்களை உருவாக்கினார். 1875ஆம் ஆண்டு அலிகார் முஸ்லிம் ஆங்கில ஓரியண்டல் கல்வியை நிறுவினார். முஸ்லிம்களையும் இந்துக்களையும் நாட்டின் இரு கண்களாக கருதிய சையது அகமது கான் இக்கல்லூரியில் இருசாரருக்கும் இரு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த கல்லூரியை பின்னர் புகழ்பெற்ற அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகமாக விரிவடைந்தது. இவர் மேற்கொண்ட முயற்சியே அலிகார் இயக்கம் என்று அறியப்படுகிறது. சையது அகமது கானுக்கு பிறகு பல திறமையும் செல்வாக்கு மிக்க பிரமுகர்களின் ஆதரவு கிடைத்தது. இவர் கூட்டிய முஸ்லிம் கல்வி மாநாடு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்த முஸ்லிம் நடுத்தர வர்க்கத்தினரை ஒன்று சேர வைத்தது. அகமது கான் முஸ்லிம்களுடைய ஆங்கில கல்வி பரவ காரணமாக இருந்தார். இவரது சமயச்சார்பற்ற அறிவியல் ரீதியான பகுத்தறிவு அணுகுமுறை அதிசயத்தக்கது. எனினும் கானின் முற்போக்கு சமய சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் முஸ்லிம் மேல்தட்டு மக்களோடு நின்றுவிட்டன, அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லை. இவர் முஸ்லிம் மனதை அரசியல் இயக்கத்திலிருந்து மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் நேரு. சையது அகமது கான் சந்தேகத்திற்கு இடமின்றி 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவர் என்று மதிப்பீடு செய்கிறார் பிபின் சந்திரபால். சாதி சீர்திருத்தம். சாதி அமைப்பு முறை இந்து கலாச்சாரத்தின் களங்கமாகும். தீண்டாமை வர்ணாசிரம தர்மத்தின் விஷவித்தாகும். தீண்டாமைக்கு காரணமாக வர்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சாதி வரிசைப்படி முறை இந்திய சமுதாய அமைப்பில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. உயர் சாதி இந்துக்கள் தீண்டத்தக்காதோரின் வருகையை முன்னறிவிப்பு செய்வதற்காக மணியடித்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு வந்த சீன யாத்திரிகர் பாகியான். சாதி அமைப்பு முறை சமுதாயத்தை பலவீனப்படுத்திவிட்டது. சாதி வேறுபாடுகளை சாஸ்வதமாக்கிவிட்டது. சேதப்பெற்று தான் தோன்ற விடாமல் தடுத்துவிட்டது. சமுதாய சமத்துவ ஜனநாயகத்துக்கு தடையாக இருந்தது. எனவே மக்களை மக்களாக கருதாமல் மேல் சாதியினர் கீழ் சாதியினர் என்று வேறுபடுத்திய ஜாதி முறையை சீரமைக்க ராஜாராம் மோகன் ராய், தயானந்தர், சுவாமி விவேகானந்தர் போன்றவர் சாதி சீர்கேடுகளை கடுமையாக சாடினர். சாதி சீர்திருத்தம் இப்பற்றி பேசினர். கீழ் ஜாதி தலைவர்கள் சாதி சீர்திருத்தத்தை பற்றி மேற்கொண்டனர். ஜோதிபா புலே. ஜோதிபா 1827ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலத்தில் பூனாவில் கீழ் சாதியாக கருதப்பட்ட மாலி வகுப்பில் பிறந்தார். இவர் பூத்தொடுக்கும் குடும்பத்தில் பிறந்தமையால் பூலே என்று அழைக்கப்பட்டார். உயர் சாதியினராக கருதி கொண்ட பிராமணர்கள் மதத்தின் பெயரால் ஒரு பிற வகுப்பாரை கொடுமைப்படுத்தி அடிமைக்கலாக்கிவிட்டனர் என்று கருதினார் ஜோதிபா. எனவே ஜோதிபா பிராமண ஆதிக்க எதிர்ப்பாளர் ஆனார். இவர் கல்வியின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்ற முடியும் என்று நம்பினார். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஜோதிபா பூலே 1848ஆம் ஆண்டு புத்வாத் பேத் என்ற ஊரில் உயர் சாதியினரின் எதிர்ப்பை மேற்கொண்டு பெண்கள் பள்ளியை துவக்கினார். அதைத் தொடர்ந்து பல ஊர்களிலும் பள்ளிகளிலும் ஆரம்பித்தனர். ஸ்காட்டிஷ் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்த ஜோதிபா தன் மனைவி துணைவியுடன் இரவு நேர பள்ளி ஒன்றையும் துவக்கினார். ஜோதிபாவின் கல்வி பணியை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு 6 ஏக்கர் நிலம் கொடுத்து ஊக்குவித்தது. அரசாங்க ஆதரவால் ஊக்குவிக்கப்பட்ட ஜோதிபா சத்ய சோடோக் சமாஜம் அல்லது வாய்மையை தேடும் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவான அனாதை இல்லங்களை கட்டினார். ஜோதிபாவின் சேவையை பாராட்டிய மக்கள் இவரை பூனா நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தனர். ஜோதிபா ஹண்டர் கல்வி கமிட்டியிடம் தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தர்ம திரிதிக ரத்ன, இஷாரா, சிவாஜி போன்ற நூல்களை ஜோதிபா எழுதியுள்ளார். பெண் கல்வி, குழந்தை திருமண தடை, விதவைகள் மறுமணம், சடங்குகளற்ற சீர்திருத்த திருமணம், அனாதைகள் பாதுகாப்பு, தாழ்த்தப்பட்டோருக்கு சம உரிமை ஆகியவற்றைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஜோதிபா பூலே மகாத்மா என்றும் அழைக்கப்பட்டார். நாராயணகுரு 1854 to 1928. நாராயணகுரு
கேரளாவில் தீண்டத்தக்காத கீழ்ச்சாதியாக கருதப்பட்ட ஈழவ வகுப்பைச் சார்ந்தவர். இவர் வேதங்களிலும் உபநிடதங்களிலும் புராணங்களிலும் பெரும் புலவை மிக்கவர். இவர் பிராமணர் ஆதிக்கத்துக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார். பிராமணர் அல்லாதவரின் முன்னேற்றத்திற்கு போராடினார். நாராயணகுரு கீழ்ச்சாதியர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற சமூக தடையை உடைக்க உறுதி பூண்டார். திருவனந்தபுரம் அருகே அறிவுபுரம் என்ற ஊரில் ஒரு கோயிலை கட்டி அதில் சாதி வேறுபாடின்றி அனைவரையும் வழிபடச் செய்தார். சிறந்த சொற்பொழிவாளரான இவர் சாதி சமய வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்க பிரச்சாரம் செய்தார், போராடினார். இவரும் இவரது சகாக்களும் தீண்டாமையை கொடுமையை களைய முயன்றனர். திருமணம், சமய வழிபாடு, சம அடக்கம் முதல் ஆகியவற்றுக்கான சடங்குகளை எளிமைப்படுத்தினர். சமத்துவ சமுதாயம் அமைய பாடுபட்டார். யாவற்றிற்கு மேலான நாராயணகுரு மனித குலத்துக்கு ஒன்றே சமயம், ஒன்றே சாதி, ஒன்றே கடவுள் என்ற கோஷத்தை கொடுத்தார். இவரது சீடரான சகோதரன் ஐயப்பன் ஒருபடி மேலே சென்று மனித குலத்துக்கு மதமில்லை, ஜாதி இல்லை, கடவுள் இல்லை என்ற புதிய மந்திரத்தை தந்தார். நாயர் இயக்கம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கேரள நாயக்கர்கள் நம்பூதிரி பிராமணர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்த்தெழுந்தனர். நம்பூதிரி பிராமணர்கள் சமுதாய மற்றும் அரசியல் துறைகளில் ஆதிக்க ஆதாயம் பெறுவதை எதிர்த்தனர். சி.வி. ராமன் பிள்ளை என்பவர் 1891ஆம் ஆண்டு மலையாள நினைவு சின்னம் ஒன்றை நிறுவினார். இவருடைய மார்த்தாண்டவர்மா என்ற நாவல் நாயர்களின் வீரத்தையும் பல பெருமையும் உயர்வாக காட்டியது. பத்மநாப பிள்ளை என்பவர் நாயர் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ராஜாராம் மோகன் ராய், தயானந்தர், சுவாமி விவேகானந்தர், ஜோதிபா பூலே, நாராயணகுரு, சி.வி. ராமன் போன்றவர்களின் பங்களிப்பால் ஜாதி சீர்திருத்த இயக்கத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. அவர்கள் துவக்கிய இப்பணி 20ஆம் நூற்றாண்டில் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு இயக்கமாக, நீதி கட்சியின் பிராமணர்களது முன்னேற்ற இயக்கமாக, நாடார் போராட்டமாக, வைக்கம் சத்தியாகிரகமாக, குருவாயூர் கோயிலில் நுழைவு போராட்டத்தில் ஓக்கலிகர் இயக்கமாக உருவெடுத்தது. மதிப்பீடு 19ஆம் நூற்றாண்டு இந்திய சமய மூடநம்பிக்கை, சமுதாய இருண்மை, மனமுட்டுக்கட்டை ஆகியவற்றின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தது. இந்து சமய சம்பிரதாய சடங்குகளிலும் பொருளற்ற பழக்க வழக்கங்களிலும் தீண்டாமையை அடிப்படையாக கொண்ட சாதி வேறுபாடுகளிலும் தன்னிலை இழந்திருந்தது. இஸ்லாமிய சமயம் தேக்க நிலையில் தடுமாறியது. ஆங்கில கல்வி மூலம் அறிவியல் முற்போக்கு, மனிதாபிமான கருத்துக்களால் கவரப்பட்ட அறிவாளர்கள் சமய சீர்திருத்தத்தில் முழு மூச்சுடன் ஈடுபட்டனர். ராஜாராம் மோகன் ராய் சதிப்பழக்கத்துக்கு சமய ஆதாரம் இல்லை என்பதை எடுத்துரைத்தார். வித்யாசாகர் விதவை மறுமணத்துக்கு திருநூல் எதுவும் தடையில்லை என்றார். தயானந்த சரஸ்வதி வேத ஆதாரங்களுடன் சாதி முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அக்ஷனா குமார் இயற்கை மீறிய விளக்கங்களை நிராகரித்தார். ஈஸ்வரி சந்திர வித்யாசாகர் விண்ணுலக கடவுளை பற்றி விவாதிப்பதை விட மண்ணுலகில் செய்ய வேண்டியது அதிகம் என்றார். சுவாமி விவேகானந்தர் சுயநல மனப்பான்மையை கைவிட்டு எளியோருக்கும் நவீன கல்வி கொடுத்து அறியாமையின் பசிப்பட்டனையும் அகற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டார். அன்னிபெசன்ட் அம்மையார் இந்துக்களுடைய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றார். சையது அகமது கான் இஸ்லாமிய போதனைகளை நவீன யுகத்திற்கேற்ப மாற்ற முனைந்தார். சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் பகுத்தறிவு, பழமை மறுசீரமைப்பு, சீர்திருத்தம் ஆகிய பாதைகளில் பயணித்தன. சமூக மாற்றம், தாய்மொழி வளர்ச்சி, நவீன கல்வி முறை, இலக்கிய கலை, கலாச்சார மறுமலர்ச்சி, சமய பொழுதுபோக்கு மற்றும் இச்சீர்திருத்த இயக்கங்களின் வெளிப்பாடுகளாகும். இவை இந்திய தேசியம் வேரூன்றி வளர காரணமாக இருந்தது. இந்திய தேசிய இயக்கங்களால் ஊக்குவிக்கப்பட்டு உந்தப்பட்ட பல தேசிய தலைவர்கள் இந்திய விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.
சேவ் பண்ணிடு.